ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம லெவல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டேன். இங்க நம்ம வந்து வால்ஸ் மேக் பண்ணணும், அதாவது நம்ம பிளானை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாலை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வால் கிரியேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்கிடெக்சர்ல வால். ஸோ வால் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய விதமான வால்ஸ் இருக்கும். இது வந்து வால் ஆர்கிடெக்சர், வால் ஸ்ட்ரக்சர், வால் பை பேஸ் நிறைய இருக்கும். நம்ம பார்க்க போறது வால் ஆர்கிடெக்சர் தான். நம்ம டிசைன் பண்றது எல்லாமே ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான டூல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கோர்ஸுக்கு தேவையான வால்ஸ் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். அதாவது 9 inch வால்ஸ் அண்ட் 4.5 inches வால். ஸோ வால்ஸை கிளிக் பண்ணிட்டேன். நீங்க இங்க ஸ்க்ரோல் டவுன் பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வால்ஸ் வந்து இங்க காமிக்கும். ஸோ இதை பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மெயின் கான்செப்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வால்ஸை கிரியேட் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நார்மல் வால்ஸ். இங்க கீழே இந்த கர்டன் வால் அப்படின்றது இது வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ் பேனல்ஸ், கிளாஸ் வால்ஸ், கிளாஸ் விண்டோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரிக் இருக்கு இல்லையா? ஸோ இதுல நான் இப்போ வந்து 9 inches வால் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த 8 inches வாலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எடிட் டைப்ல போயிட்டு ஸோ எல்லாமே நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஏன்னா அதனுடைய வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஜென்ரிக் நான் வந்து 9 inches வால் கொடுக்க போறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ இங்க நம்ம நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா நம்ம வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டான 9 inches வால். ஸோ எடிட்ல போயிடுறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ இங்க நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது வந்து 8 inches திக்னஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம 2 ஃபினிஷஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்செர்ட் கொடுத்துறேன், 2 இன்செர்ட் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி finish 1 கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து இதை கிளிக் பண்ணி finish 2 கொடுத்துறேன். இந்த 2 ஃபினிஷுமே நமக்கு அந்த பிளாஸ்டர் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம பிளாக் ஒர்க் மெட்டீரியல்ல அப்ளை பண்ணுவோம், ஃபினிஷஸ்ல வந்து பிளாஸ்டர் மெட்டீரியல்ல அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்பதான் நம்ம எஸ்டிமேஷன் பண்ணும்போது எக்ஸாக்டா நமக்கு வேல்யூஸ் எல்லாம் வந்து வரும். அதனால இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். சும்மா நம்ம டிராயிங் பண்றோம் வெறும் 3D வியூ பர்பஸ் அப்படின்னா 9 inchesன்னு மாத்தி நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டிசைன் மட்டும் இல்லாம அதுக்கான எஸ்டிமேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே பார்க்க போறோம். அதனால நான் வந்து ப்ராப்பரான வேல இது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்க வந்து 2 ஆட் பண்ணிட்டோம். ஸோ மெயின் கோர் வந்து இங்க வந்து மாறி இங்க வந்து வேல்யூஸ் வந்திருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்ன பண்றேன், இந்த ஃபினிஷ் 1 வந்து மேல தூக்கிக்கிறேன். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கர்சர் இருக்கு இல்லையா, அதை நீங்க கவனிங்க, அப்னு இருக்கு, நான் அப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த 8 inches தான் மெயின் ஆனது. ஸோ அப்போ என்ன பண்றேன், இதை வந்து ஸ்ட்ரக்சர்னு மாத்திட்டு இதை வந்து ஃபினிஷ் 2ன்னு மாத்திட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து 8 inches இருக்கு. ஃபினிஷஸ் ரெண்டையுமே நான் வந்து 0.5 inches கொடுக்குறேன். ஓகே, ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய 9 inch வால் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். மற்றபடி வேற எந்த வேல்யூஸும் பெருசா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். நமக்கு வேணும்னா ஃபியூச்சர்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இதையே கூட நம்ம மறுபடியும் 4.5 inches வாலுக்கு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எடிட் டைப்ல போயிட்டு இதையே நான் டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்க வால் 4.5 inches. ஓகே, இந்த இடத்துல எடிட்ல போயிட்டு நான் ஏன் இதையே மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா இதில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான். ஸோ இப்போ இங்க வந்து நான் இதை வந்து 3.5 inches. ஸோ டோட்டலா நமக்கு 4.5 inches வந்துருச்சு. ஓகே, ஸோ இது அப்படியே ஓகே கொடுத்துறேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு வால் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர், அதுக்கு மேல ஃபினிஷ் 1 அண்ட் ஃபினிஷ் 2. இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் 1 ஃபினிஷ் 2 வந்து பிளாஸ்டர் மெட்டீரியலும் ஸ்ட்ரக்சர்ல வந்து பிளாக் மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 வாலும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 4.5 inches வால் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வருதா. அடுத்ததான் நம்ம கிரியேட் பண்ண 9 inches வால் இது கொடுக்கும் போது ஸோ உங்களுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கரெக்டா வருதா. அவ்வளவுதான், வாலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோல நம்ம பிளானை வந்து மேக் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.